கௌரவ விருந்தினர் திருமதி உலக தேன்மொழி அவர்கள் எம்ஏ எம்எட் மனவளக்கலை அவங்க இப்போ நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு சில மணித்துளிகள் பேசுமாறு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக நமது மண்டல தலைவர் திரு மேகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையிலே வீற்றிருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்ட, திருவண்ணாமலை மாவட்ட, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள், இன்னும் மாநில அமைப்பில் உள்ள நிர்வாகிகள், இங்கு நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து கொண்டிருக்கின்ற சகோதரி உமா அவர்கள், திரளாக வருகை தந்திருக்கின்ற பல்வேறுபட்ட நிலைகளிலே உங்களுடைய உழைப்பை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து இந்த சமுதாயத்தை தூக்கிவிட்ட ஒரு சந்தோஷத்தில் அமர்ந்து கொண்டு, இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் நமக்கு இருக்கின்றன, அவற்றை வென்றே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு தன்னம்பிக்கையோடு வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் எனது முதற்கண் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பணிவன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று சொன்னவர் மகாகவி பாரதியார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, பங்கைய கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரினில் அறங்கள் வளருதம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்றார் அந்த முண்டாசு கவிஞர் பாரதிதான். உங்களுடைய சொந்த நாடு எது என்று கேட்கும் பொழுது தாய் நாடு என்றுதான் கேட்பார்கள். உறுதிமொழியிலே கூட இந்தியா என் தாய்நாடு என்று நாம் சொல்லுகின்றோம். நதிகளுடைய பெயரை கேட்டால் கங்கை என்றும், காவிரி என்றும், கோதாவரி என்றும், நர்மதா என்றும் பெண்களினுடைய பெயரையே தான் வைத்திருக்கிறார்கள். அன்னை பூமி என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர தந்தை பூமி என்று சொல்வதில்லை. தெய்வத்துக்கு முன்பாக, குருவுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக மாதா என்று யாரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம்முடைய தாய் குலத்தை தான் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தான் ஒவ்வொரு வீட்டிலும் அன்னையை படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆம், அது மிக சரியான உண்மை. ஏன் என்று சொன்னால் இந்த உலகிலே வாழ்பவர்களில் சரிபாதி பேர் பெண்கள், மீதி பேர் யார் என்றால் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆக உலகில் உள்ள 800 கோடி மக்களுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு தாயினுடைய ரத்தம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், பெண்மையை மதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஞானிகள். ஒரு இல்லத்திலே ஒரு பெண்ணை கண்கலங்காமல் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த இல்லம் என்ற மகிழ்ச்சி சுபிட்சமாக இருக்கும். எங்கு ஒரு நாட்டில் பெண்கள் அமைதியாக இருக்கிறார்களோ அந்த நாடே அமைதியாக இருக்கும். உலகில் பெரும்பாலான அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால்தான் உலகிலே அந்த மகிழ்ச்சி என்பது இருக்கும். ஆகவே பெண் என்பவள் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு, தன்னையும் உயர்த்தி கொண்டு, தான் சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் உயர்த்தி கொண்டு, நம்மை போன்ற இந்த சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு, உழைப்பையே எப்பொழுதும் நல்கி கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் தான் தாய் என்று சொல்லக்கூடிய பெண். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்கின்றாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் மதிப்பை உணர் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் இந்த நூற்றாண்டு தந்த மகான். தமிழகம் கடந்து இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். உலகின் பிற நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் கூட, வளர்ந்த நாடுகளில் கூட பெண்கள் ஏனோ இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறார்கள்
ஒடுக்கப்படுவதை அவர்கள் பார்த்து வருந்தி இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. ஏன் சுவாமிஜி என்று டெவலப்டு கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலே கூட ஒரு பெண்மணி வேதாத்ரி மகரிஷி அவர்களை கேட்டார்கள், அம்மா, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம் என்று இந்த நூற்றாண்டில் தான் பாரதி பாடியிருக்கிறார். இதற்கு முன்பு சட்டங்களை இயற்றியவர்கள் எல்லாம், மதவாதிகள் எல்லாம் ஆண்களாகவே இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை. நாம் இரண்டாம் பட்சமாகவே இருக்கிறோம். இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பெண்கள் சட்டங்களை இயற்றக்கூடிய நிலையில் வந்திருக்கிறார்கள். மதங்களினுடைய கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஆலோசனைகளை நல்கக்கூடிய வகையிலே இருக்கிறார்கள். பழங்காலத்திலே என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சத்தியவான் சாவித்ரி என்று. அதாவது யமன் தன்னுடைய கணவனாகிய சத்தியவானினுடைய உயிரையே பறித்தாகி விட்டது. கணவன் இறந்து விட்டான். ஆனால் சாவித்ரி என்ன சொன்னாள்? என்னுடைய கற்பினுடைய வலிமையால் இறந்து போன என்னுடைய கணவனுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியும் என்று பேசி அதோடு கூட தன்னுடைய கணவனுக்கு மறுபிறவி கொடுத்து அவனை உயிர்ப்போடு எழுப்பித்திருக்கிறாள். அப்படி என்றால் என்ன தெரிகிறது? ஒரு பெண், வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல, பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்படி கற்பின் கமலியாக சாவித்திரி இருந்ததால்தான் யமனின் வாய்க்கு இரையாகி போன தன்னுடைய கணவரை கூட மீண்டும் சாவித்திரியால் உயிர்ப்பிக்க முடிந்தது. பெண் என்பவள் அன்னையாக, மகளாக, சகோதரியாக எத்தனை வடிவங்களில் ஒரு ஆணுக்கு துணையாக இருக்கிறாள். எனக்கு திருமணமே வேண்டாம் என்றால் கூட குறைந்தபட்சம் ஒரு வேலைக்காரியாகவாது ஒரு பெண்ணை அமர்த்திக் கொள்கிறார்களா இல்லையா இந்த சமுதாயத்தில்? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பெண்களை, அவர்களுடைய சிறப்பை மதிக்காமல் இந்த சமூகம் இருக்கிறது? நமது சிறப்பு வருகை புரிந்துள்ளார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் வாழுகின்றார். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான். வாழ்ந்து வரும் மக்களில் யோவளம் அறிந்தோர் எத்தனை பேர். இந்த உலகத்துல இறைவன் நாம் காணுகின்ற தோற்ற பொருள்கள் கோடான கோடி இருக்கும். அவற்றையெல்லாம் படைத்திருக்கிற இறைவனுக்கு இன்னொரு உயிரை படைக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்னொரு உயிரை பெற்றெடுக்கின்ற அந்த தாய்மையை, அந்த இறையாற்றல் கருணையோடு யாரிடம் வைத்திருக்கிறது என்று சொன்னால் பெண்ணிடம்தான் வைத்திருக்கிறது. ஆக கடவுளுக்கு அடுத்த நிலையில் தெய்வமாக போற்றப்பட வேண்டியவள் தான் தாய். எல்லாருமே ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறோம், ஏதோ ஒரு மனக்கவலையில இருக்கிறோம். கொஞ்சம் நீங்க நகைச்சுவையா கொஞ்சம் பேசுங்க மேடம், நல்லா இருக்கும் அப்படின்னு அருள்தாஸ் சார் கேட்டுக்கிட்டார். அதற்காக ஒரு சில கடி ஜோக்குகள். டீக்கும் வீக்கும் நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்டார். டிவிக்கு நடுவுல என்ன இருக்கும்? ஒரு பிக்சர் டியூப் இருக்கும் என்றான் ஒரு மாணவர். இல்ல, ஏபிசிடில டீக்கும் வீக்கும் நடுவுல யூ தான் இருக்கும். TUV WXYZ. அது போல ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன இருக்கும்னு கேட்டார். ஏசிக்கு நடுவுல என்ன இருக்கும்?
பி தான் இருக்கும். ஒரு பேருந்து போயினே இருந்துதான். ஒரு பாலம் திடீர்னு இடிஞ்சு கீழே விழுந்துருச்சான். ஆனா பஸ் விழவே இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டாராம் ஆசிரியர். பிள்ளைங்களாக பதிலே சொல்ல முடியல. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நாம் வந்தது போல அது விழா பேருந்து. விழா பேருந்து. அப்புறம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கேட்டாராம், போகிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாராம். போகிக்கு பழையெல்லாம் போட்டு கொளுத்திடுவோம், பொங்கலுக்கு எல்லாமே புதுசா செய்வோம் அப்படின்னாராம். இல்ல வேற பதில் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னாராம். போகிக்கும் பொங்கலுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். போகிக்கு அடுத்த நாள் பொங்கல், பொங்கலுக்கும் போகிக்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ட்ரெயின் ஏன் நீளமா இருக்குது, பஸ் ஏன் சின்னதா இருக்குது அப்படின்னு ஆசிரியர் கேட்டாராம். அதனுடைய அமைப்பே அப்படிதான் அப்படின்னு மாணவர்கள் சொன்னார்களாம். ட்ரெயினுக்கு ஸ்பெல்லிங் என்ன பண்ணாங்களாம்? எத்தனை எழுத்து? 5 எழுத்து. பஸ்ஸுக்கு எத்தனை எழுத்துப்பா? 3. அதான் ட்ரெயின் நீளமா இருக்குது அப்படின்னாராம். எனக்கு இங்கு பேசுவதற்கு சர்வதேச உலக மகளிர் தினத்தில் நம்முடைய தமிழக சமூக நலத்துறை சார்பாக எனக்கு ஒரு அழைப்புகள் கொடுக்கப்பட்டு என்னை பேச அனுமதித்ததற்கு அருள்தாஸ் சார் அவர்களுக்கும், மேடையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரிலே அமர்ந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு உரையை ஆற்றி புராணத்திலிருந்தும் இதிகாசத்திலிருந்தும் நிறைய மேற்கோள்களை காட்டி விவேகானந்தரையும் நமக்கு ஞாபகப்படுத்தி கடைசியில ஜோக்குகளையும் நமக்கு சொல்லி சிரிக்க வைத்து மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்திய தேன்மொழி அம்மா அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது கௌரவ விருந்தினர் திரு அருள்தாஸ் ஐயா அவர்கள். அருள்தாஸ் MA மனவளக்கலை அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங், விமன் எம்பவர்மெண்ட், இத்தனையும் சேக்ரட் ஹார்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும். அவரை கௌரவ விருந்தினராக அழைத்து சிறு உரையாற்ற அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். முக்கியஸ்தர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அவர்களே, மேலும் எனக்கு அறிமுகமாகிய திருமதி மாதிரிகள் அவர்களே, எங்கள் பகுதியை சார்ந்த இருக்கும் பெரியவர்களே, பெரிய பெரிய புத்தகங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் புத்தகங்கள் என்று சொல்கிறேன் என்றால், பல ஆயிரக்கணக்கான ஃபைல்களை பார்த்தவர்கள், ஆய்வு செய்தவர்கள், ஓய்வு செய்தவர்கள் இருந்தாலும் உங்களை பார்க்கும் பொழுது ஓய்வு செய்தவர்கள் போன்று தெரியவில்லை. எனக்கு ஆய்வு செய்ய வந்தவர்கள் போல் தான் எனக்கு தெரிகின்றது. பிகாஸ் we are not giving equal rights to the women, but even then she takes her own right and leading the family, leading the society. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு NSS கேம்ப்ல ஒரு மாணவியாக இருந்த ஒரு தலைவி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ல நடத்தும் பொழுது எல்லாரும் மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க. அந்த மாணவி சார் எல்லாம் வந்துட்டாங்க, கேம்ப் ஆரம்பிக்க போகிறோம், டாக்டருங்க 8 பேர் வந்திருக்காங்க, எண்ணி பாருங்க, 3 பேர் இருப்பாங்க டாக்டருங்க, அதில் ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த கேம்ப் மூலிமா நம்ம ஒரு பெரிய சாதனை நான் செஞ்சே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாணவி என்ன சொன்னது, 3 டாக்டருக்கும் தனியாக ஒரு சீட்டு கொண்டு போய் வச்சு 3 மாணவர்களை ஒவ்வொரு டாக்டர் பக்கத்தில் உட்காந்து நான் அவங்களுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் போய் டாக்டர் பார்த்து, சார் எங்க பகுதியிலேருந்து வந்தவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா அங்க அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இது மாதிரி
தட்டினா கைக்கு என்னமோ தட்ட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எங்கள் பகுதியில் என் பேர் 4 அவ்வளோங்க சார். இந்த பேட்ச் இந்த பக்கம் வாங்க, அந்த பேட்ச் அந்த பக்கம் வாங்க. ஊர் பெருசாக இருக்குங்க, வெடிக்கக்கூடாது. ஊர் முடியல கொடுத்து உட்காந்துருக்கீங்க. அப்படியே காற்று போகாமல் பிடிச்சிங்க. ஆமாம், அப்படியே ரவுண்டாக நின்று, அப்படியே ரவுண்டாக நின்று, அப்படியே ரவுண்டாக நின்று. பரவாயில்ல. பலூனை பின்னால் வச்சிங்க. இங்கே யாரும் வரலையா? ஒரு 4-5 பேராக முன்னாடி வாங்க. உங்களுக்கு இடம் நிறைய இந்த பக்கம் வாங்க. போதும் 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 மேடம், நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. பலூனை பின்னாடி வச்சிங்க, பலூனை பின்னாடி வச்சிங்க, பலூனை பின்னாடி வச்சிங்க. பலூனை காட்டக்கூடாது. வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. போதும் கொஞ்சம் சரி, சர்க்கிள் பாஸ் பண்ணுங்க. அவ்வளோ ரவுண்டாக இல்லைங்க, பலூனை பின்னாடி வச்சுங்க. ரவுண்டாக இல்லைங்க, ரவுண்டாக இல்லைங்க, பலூனை பின்னாடி வச்சுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே 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 ரவுண்ட் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். பலூன் வந்து மற்றவங்க பலூனை உடைக்கணும், உங்க பலூனை நீங்க உடைக்காத பார்த்துக்கணும். மூவிங்ல இருக்கணும், யாரும் நிற்க கூடாது. பரவாயில்ல, இந்த சேர் கூட பிராண்ட் சரியா போச்சு. போதும் போதும், கவனிச்சிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிச்சிங்க. உங்க பலூனை உடைக்காம பார்த்துக்கணும், உங்க பலனை உடைக்காம பார்த்துக்கணும், மூவிங்ல இருக்கணும். உங்க பலனை உடைக்காம பார்த்துக்கணும், உங்க பலனை உடைக்காம பார்த்துக்கணும். பலனை பின்னாடி வைங்க, பலனை பின்னாடி வைங்க. மூவிங்ல இருக்கணும், மூவிங்ல இருக்கணும், மூவிங்ல இருக்கணும், மூவிங்ல இருக்கணும். யார் பலூன் உடையாத இருக்குதோ அந்த கடைசியா உடைச்சதுக்கு முன்னாடி வாங்க. செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட், கடைசியா யார் உடைச்சது அவங்களுக்கு வாழ்க்கை முன்னாடி வாங்க சார். இங்கே இருங்க, இன்னும் பிளேட் முடியல. இங்கே இருங்க, இங்கே இருங்க மேடம். இப்போ பலூன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட், யாரு இன்னும் உடைக்காத வச்சுக்கிறாங்க? 2 பேர். 2 பேர் என்ன பலூனை மறைச்சு வச்சுக்கிறாங்க. சரி, 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் ட்ரை பண்ணுங்க. யார் பலூன் உடைச்சு பாருங்க. பலூனை பின்னாடி வைக்கணும், பின்னாடி வைக்கணுமா? பலூனை பின்னாடி வைக்கணும், முதுகுல வரணும், முதுகுல வரணும், முதுகுல வரணும். அப்படியே ஆமா, அவங்க விதியை மீறி போயிட்டாங்க. அதனால வேற வழி இல்லை, விதி இல்லைன்னு சொல்லி சார் வந்து படிச்சாரு. பரவாயில்ல, இருங்க, போகாதீங்க, நில்லுங்க, ரவுண்ட்ல நில்லுங்க, ரவுண்ட்ல நில்லுங்க, ரவுண்ட்ல ரவுண்டு. சார் இப்போ நீங்க லைன்ல நின்று அவங்க சில தவறுகள் செய்வாங்க. யார் தப்பு செய்யறாங்க கவனிங்க. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பலூன் கேம் முடிஞ்சிச்சு, இது கேம் 2. அப்படியே மூவிங்லேயே போயிட்டு இருக்கணும்.
காய் பழம் சொல்லுங்க. பூ காய் பழம். விக்கிறீங்க நீங்க தலைமையில வச்சு விக்கிறீங்க. அப்படியே மூவிங்களை போயிட்டே இருக்கணும். ட்ரையல் கொடுப்போம். போயிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், பூ அப்படின்னு சொல்லுவேன். பூன்னு சொன்ன உடனே பூ பேர் சொல்லுவேன். டக்குன்னு காய்னா காய் பேர் சொல்லுவேன். சொல்லு மாற்றி சொன்னீங்கன்னா நீங்க அவுட்டு. பழம்னா பழம் பேர் சொல்லுங்க. ட்ரையல் பார்க்கலாம். பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம். ரவுண்டு கொஞ்சம் பெருசாக்குன்னு சொல்றாங்க. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. ஒருத்தர் தான் சொல்லணும். ரவுண்ட்ல போயின்னு இருங்க. பழம் பழம் இந்த பழம் வெளியே. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. சொன்ன பூவை திருப்பி சொல்லக்கூடாது. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ பூ. சொல்லிட்டாங்க. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பழம். பூ காய் பழம், பூ பூ. பழம். பூ காய் பழம், பூ. பூ காய் பழம், பூ காய் பழம், காய். பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், காய். சொல்லிட்டாங்க கத்திரிக்காய். பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், காய். சொல்லிட்டாங்க. வெரி குட். தயாராகிட்டாங்க. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. ரோஜா பூ சொல்லிட்டாங்க. எத்தனை ரோஜா? பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், காய். காய். பூ காய் பழம், பூ காய் பழம், காய். பழம். பூ காய் பழம், பூ காய் பழம், பழம். சொல்லுங்க. பழம். ஃபைனல் சான்ஸ். பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. சொல்லிட்டாங்க. பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பழம். ஆப்பிள். பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ காய் பழம், பூ. எல்லாம் மல்லிகை பூவே வைக்கிறதா மல்லிகை பூவே சொல்றாங்க. பூ காய் பழம், பூ காய் பழம், காய். ஆமா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நம்ம நீங்க எந்த மாவட்டம் மேடம்? ஒரு விலாசத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் செகண்ட். நீங்க செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. கனரம் எடுத்துக்க. உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு உங்க வீட்டுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பலூன் வெடிச்சவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட். சண்டே தீர்த்து யாரு ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட். சார் செகண்ட். உடைக்காத ஃபர்ஸ்ட்.
கடைசி வரைக்கும் பலூனை உடைக்காத வச்சிருந்தவங்க